ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ஆல்ரெடி பிஃபோராக ஒரு வீடியோவில் சொன்னேன் இல்லையா, எப்படி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி நம்ம அது வெளில பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னோட சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஓகே, இதில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பை மோட் இ ஷாப்பிங் ஆப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்களாவே இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணணும். ஏன்னா 2 ஆப் இருக்குது, பார்த்து சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைனா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் யூஸ் மை கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரண்ட் லொக்கேஷனை ஃபெச் ஆகிட்டு அடுத்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் வரும். கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுங்க. கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகிடும். இதில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இதுதான் எக்ஸாக்டான ஆப்பு, இது மட்டும்தான், சரிங்களா? மேலே பார்த்திங்கன்னா வெல்கம் கிட்டு அண்ட் வெல்கம் கிட் 2 இருக்கு இல்லையா? இதுதான் அவர் சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 22 ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இது ரெண்டும் தான். இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிட்டில் இந்த ஊதுபத்தி இந்த மாதிரி இருக்கும். 2வது கிட்டில் அது இருக்காது. அதுக்கு பதிலாக வேறு கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வெல்கம் கிட் 1 நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நான் படித்த கொஞ்சம் லேட் ஆகும். கிட்டத்தட்ட 23 ப்ராடக்ட் இருக்குது, சரிங்களா? எல்லாமே வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் தான் இந்த இது இருக்குது. கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். மற்ற அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சர்ச் பண்ணி கூட நீங்கள் அதோட ரேட்டை நீங்கள் டிஃபர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஓகேவாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் இங்கேயே பை பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் விருப்பம் தான், சரிங்களா? இது கம்பல்சரி கிடையாது. அதனால தான் சொல்லுது. அதனால் ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸு, சக்தி மசாலா, பெருங்காயம், இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா சம்திங் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அடுத்து சரி, வெல்கம் கிட்டில் இருக்குது. வெல்கம் கிட் 2ல் என்ன இருக்குன்றதை பார்க்கலாமா? இதில் பார்த்திங்கன்னா அதே சேம் தான். பெருங்காயம், அப்புறம் நெய் இருக்குது, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஏலக்காய் இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி அந்த ஊதுபத்தி இதில் அகர்பத்தியில் இருக்காது. வெல்கம் கிட் 2ல் இருக்காது, வெல்கம் கிட் 1ல் இருக்கும், சரிங்களா? அடுத்து இது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்னால் ஆர்டர் பண்ண முடியுமா, இல்லை இதில் இருக்கிற ப்ராடக்ட்டு தான் எனக்கு வருமா, இதுக்கு ஒரு சில ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் போட முடியாது. இருக்கிறது தான் நம்ம பண்ணணும். அடிஷ்னலாக வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம், சரியா? இப்போ வெல்கம் கிட் 2 கொடுத்துட்டு கீழே ஆர்டர்னு கொடுத்துட்டு பின்னாடி எனக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் வியூ கார்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டு கொடுத்துட்டிங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆகிடும். அடுத்து வியூ செக் அவுட்டுன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும். இதில் உங்கள் மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து லொக்கேஷனுக்கு எங்கே டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்த லொக்கேஷன்னா அதே கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஆர்டர் பண்ணுறது போட மாட்டேன். அது தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். இதில் மற்ற ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம், சரியா? கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மட்டும் இல்லாமல் ஹோம் கேரு, ஹெல்த் கேரு, பர்சனல் கேரு, மென்ஸுக்கு தனியாக, உமன்ஸுக்கு தனியாக இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, அப்புறம் குழந்தைங்களுக்கு தனியாக ஸ்நாக்ஸ் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது, பேபி கேர் இருக்குது, இந்த மாதிரி டூத் பேஸ்ட் சம்திங் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம ரெகுலராக ஒரு கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடையில் இருக்கிற ப்ராடக்ட்டு தான். பட் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. பிராண்ட் வைஸும் எல்லாமே சேம் தான். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி, அப்புறம் ப்ரூ காஃபி, கோல்கேட்டு, டாபர் ரெட் பேஸ்ட்டு, ஜிஆர்பி நெய், இதுதான் எல்லாமே இதுதான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கடையை மாற்றி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகவே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பை மோட் ஆப்போட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்டு கேட்டகரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளால் இதில் ஃபுல்லாக சொல்ல முடியாது, டைம் எடுக்கும், சரிங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.